5 நாளில் 135 டன் வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா 6 கண்டெய்னர் லாரியில் கொண்டு போக முடியும் அப்படின்னா 4 நாளில் 180 டன் வெயிட்டை கொண்டு போகும்னா எத்தனை கண்டெய்னர் லாரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி சம் கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன ஒர்க்கு வருதோ அந்த ஒர்க்கை மட்டும் கீழே போட்டுக்கோங்க, ஓகேங்களா? மற்றதெல்லாம் மேலே போட்டுக்கோங்க. இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா 6 கண்டெய்னர் லாரி, ஓகேங்களா? அப்போ 6, ஓகேங்களா? 5 டேஸு இதெல்லாம் மேலே போட்டுக்கோங்க. எவ்வளோ ஒர்க்கு, என்ன ஒர்க்கு, ஓகேங்களா? அப்போ 135 டன் அதைத்தான் வேலை செய்ய போகிறாங்க. அப்போ அந்த 135ங்கிறத கீழே போட்டுக்கோங்க, ஈக்குவல், ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கை இந்த டீம் இந்த ஒர்க்கை இந்த குரூப் அந்த வேல்யூ பண்ணால் எவ்வளோ நாளில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 4 டேஸில், ஓகேங்களா? சரி, 4 இன்ட்டு 4 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் லாரி அந்த எத்தனை லாரிங்க அப்போ வந்து அந்த வேல்யூ தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 180 டன் ஒர்க்கை வந்து செய்யணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா? எக்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ மற்ற வேல்யூ இந்த பக்கம் வரும்போது 6 இன்ட்டு 5 180 இங்கே வரும்போது மேலே வந்துடும் 180 டிவைடட் பை 135 இன்ட்டு இங்கே இருக்கிற மேலே இருக்கிற 4 வந்து இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துடும் 4 ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணுன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது 5ஆல் டிவைட் பண்ணலாங்களா? அப்போ 5 இது வந்து பார்த்திங்கன்னா 27 டைம், ஓகேங்களா? 27னா இது வந்து ஒரு டைம், இது வந்து 9 டைம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 20 டைம்ஸ். அப்போ வந்து ப்ளஸ் இங்கே 2 இருக்குது, இதுனா 10, ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 டேஸில் 180 டன்னை கொண்டு போக 10 கண்டெய்னர் லாரிஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.